நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுட்டாச்சே! படூர் பஞ்சாயத்து விநாயகரை சுட்டாச்சே! ஜனங்களே எல்லாரும் ஓடியாங்கோ! ஓடி வர முடியாதவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடியாங்கோ! இன்றைக்கு என்னுடைய பர்த்டே. பக்தர்கள் எல்லோரும் இதை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை நேரில் காணவே யாம் இங்கு வந்தோம். அம்மா விநாயகரை சுட்டாங்கம்மா! விநாயகரை சுட்டாங்க! விடுங்கடா. இவர் கம்ப்யூட்டர் சொல்றது கேள்டா. இவர் கம்ப்யூட்டர் பிள்ளையார். சுவிட்சை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு அவரே உட்காந்துருவாரு. இதை தூக்கத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. உருகிடும் தாண்டா சொல்ல. இப்ப சுவிட்சை தட்டுற பாரு. பிச்சுக்கா. சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா. கணபதி 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 ஒரு வழியா கம்ப்யூட்டர் கணபதியை களத்தின் வந்தாச்சு. சைக்கிள்ல இருந்து எப்படி இறக்கி உட்கார வைக்கிறது? மவுஸ் அழுத்துனா ஆட்டோமேட்டிக்கா போய் உட்கார்றாரு. அழுத்தத்துல அரசியல்வாதிக்கு தான் கில்லாடியாச்சே, நீங்களே அழுத்துங்க. பிச்சுக்கா. தலைவா, உச்சந்தியில ஒரு வழியா விநாயகரை கொண்டு வந்து வக்காத்தி வச்சாச்சு. நம்ம விநாயகருக்கு அம்சமா ஒரு அழகான பேர் வைங்க தலைவா. பேர் வைப்பதிலே அரசியல்வாதி தான் கில்லாடி. ஆகவே நானே வைக்கின்றேன். அரசியல்வாதிக்கு தான் நல்ல பெயர் இல்லை. அரசியல்வாதி வைக்கின்ற பெயராவது நல்ல பெயராக இருக்கட்டும். தமிழ் பிள்ளையார். தலைவரே, தமிழ் பிள்ளையார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பக்குன்னு பிக்கப் ஆகிற மாதிரி அட்ராக்டிவா ஒரு பேர் சொல்லுங்க. பக்கு அட்ராக்டிவ். ஆ பிள்ளையார் பாபா. பாபா சூப்பர் தலைவா. பாபா பிள்ளையார் என்ற பெயர் வழங்குகிறேன். சூப்பர் பேர் வச்சிங்க. இவ்வளவு பேர் பிள்ளையார சுட்ட உங்களுக்கு இம்மா தூண்டு கொடையை சுட முடியலையா? தம்பி, பிள்ளையாரை வைத்து எத்தனையோ நன்கொடை வாங்கியிருக்கிறேன். என் கொடையை தரமாட்டேனா? தம்பி மாலையை போடு. பழகு தோஷம். இவன மாதிரி ஆளுங்களாலதான் அரசியல்வாதி கெட்டு போறாங்க. பிள்ளையாருக்கு போடுறான். தம்பி, அன்னதானம் ரெடியா? அன்னதானம் ரெடி. சாப்பிட்டுதான் ஆள் இல்லையா? பாப்போலாம். இந்த இருக்கானுங்க கூட்டு போ. வாப்பா வா. வாங்கடா எல்லாரும் வாங்க. பிள்ளையாரே, அரசியல்வாதி என்றாலே சுடுவதுதான் எங்கள் வழக்கம். ஆகவே எங்கள் சுட்ட வடை இருக்கிறது, அதை நான் சுடுகின்றேன். அப்பா, அவன் வந்தானுங்க, ஆளுக்கு ஒரு டைலாக பேசினானுங்க, என்னை முச்சந்தில உட்கார வச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. முச்சந்தில உட்கார்றதுக்கு நான் என்ன டிராஃபிக் கான்ஸ்டேபிளா? எவ்வளோ பெரிய கொடையை கொடுத்துட்டு போயிட்டானுயா. நான் என்னமோ பாண்டி பஜார்ல பான்பரா கடை நடத்துற மாதிரி நினைப்பேன் உங்களுக்கு. இங்க இருந்து வடையை எவனோ சுட்டு கையில கொடையை கொடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா? எவன் பழைய கேடி திரும்ப வருதே, எதை சுட போறான்னு தெரியல. விநாயகா, விக்னேஸ்வரா, நல்ல புத்தியை கொடுப்பா. பாரு, என் கூட படிச்சவங்களாம் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டான். நான் இன்னும் 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டு உனக்கு கொடுக்கட்ட பிடிச்சின்னு இருக்கிறேன். என்ன பாக்குற? எல்லாரும் நம்மளை தனியா விட்டு போயிட்டானுங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை. பக்கத்து தெரு பிள்ளையார் கோயில்ல ஓசில உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுதான். சரி, சும்மா இருக்கிறவங்களாம் பழம் கொடுக்குறது தான் என் வேலை. இந்தா. விநாயகர் வராது போல. எதை சொல்றான்? காவிரி தண்ணியை சொல்றானா? வரவே வராதா? டேய், இப்பதானே 1.25 டிஎம்சி விட்டுருக்காங்க, மெதுவா வரும். வருண்டா. எங்க போகுது? என்னையே போடா வாடான்னு பேசுறான், மரியாதை குறையுது. வருவா. இதே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஃபிகரா இருந்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பா. இவ தமிழ்நாட்டு ஃபிகர்ல கொஞ்சம் பிகு பண்ணி தான் வருவா. வரா. இவ்வளவு நேரம் ஃபிகரை பத்தி தான் பேசியிருந்தானா? என்ன திமிரு இருக்கும் இவனுக்கு? என்ன படம் ரிட்டர்ன் வருது? போடவா தொப்பு கரணம் போடவா, நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா. அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு, வம்பு வழக்கு இன்னும் எதுக்கு? ஏன் இவ்வளவு லேட் விநாயகா? என்ன விநாயகா பண்றது? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆப்பிள் பேரிக்காய் கொடை வாங்கிட்டு வந்தா
கல்லா கல்லன் எங்க அப்பா காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஏன் எருக்கு மாலை கிடைக்கலாம் ஏலகிரி கூண்டு போயிருப்பானா? அந்த நெலிஞ்சு போன மூஞ்சி அப்பனோட எப்படிதான் அவ்வளவு தூரம் சுத்திரியா விநாயகா? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பா நாச்சே. ஏன் 1000த்துல 1 குறைஞ்சா சித்தப்பன் ஆயிடுவானா விநாயகா? சும்மா இருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நேரா படையல் போடுறேன்னு போய் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களை தான் பார்க்க வந்த விநாயகா. சரி சரி, நேத்து லெட்டர் வைக்கிறேன் நீ எங்க விநாயகா? கணேசன் காலடியில் தான் இருக்கு. எங்க விநாயகர் காலடி இல்லையா? அது வேற விநாயகர். ஆமா, நம்ம நேத்து வேற விநாயகர்கிட்ட சந்திச்சோம்ல. ஆமா, எப்பவுமே மாமூலா குடுப்பிய, அது குடு விநாயகா. முதல்ல நீங்க கொடுங்க விநாயகா. நோ நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதான் நானும் சொல்றேன், லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க கொடுங்க முதல்ல. அடி பாவி, மீசை எடுத்த உடனே ஓவரா சதாக்கிறாளுங்க. சரி நானே கொடுக்குறேன். இரு இரு, திராட்சையை சாப்பிட்டுட்டு தெம்பா குடு. இந்தா ஆ காட்டு. ஏய் நிறுத்து, பின்னி போடுவோம் பின்னி. விநாயகரா பேசுறது? விநாயகர் தான்டா பேசுறேன். இங்க வந்து சாமி கும்பிடுறீங்கன்னு பார்த்தா 2 பேரும் டபுள் மீனிங்ல பேசுறீங்க. டபுள் மீனிங். எதுக்கு நீ வாங்குற? உனக்கு தனியா அடிப்பேன் நானு. எத்தனை அடி வாங்குவேன்? இப்படி 10 அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த முதுகு காட்ட மாட்டேன் நீ? ஏன்டா நானே கட்ட பிரம்மச்சாரி, ஏன் முன்னால வந்து லவ் சீன் காட்டுறீங்களே? இனிமே உங்களை எந்த எந்த கோவில் பக்கம் பார்த்தேன்னு வை, பின்னி போடுவேன் பின்னி. விநாயகர் கோயிலுக்கு தானே போகக்கூடாது, முருகன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னு வை. நானாவது சாட்டை வச்சு நிற்கிறேன், என் தம்பி முருகன் வேலை வச்சு நிற்கிறான். தப்புன்னு கண்ணை குத்துவான், மயில விட்டு கண்ணை குத்துவான். பாருங்க பாருங்க, விநாயகரே சொல்லிட்டாரு, ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அடப்பாவி, பாரத ராஜா படம் நிறைய பார்த்து கட்டு போயிட்டானுயா. அவருக்கு தான் நம்ம எழுதி போட்டு இந்த மேட்டரை சொல்லணும். 1 2 3 4 எத்தனை ரபா